இருக்க இடம் இல்லை. அதுக்காக தங்களால் இயன்ற உதவி ஒரு வீடை ரெடி பண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் பிச்சை இருக்காமல் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்ட கேள்விப்பட்டவொன்னே கூல் சுரேஷும் சுதாகரன் சுரேஷன் வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. சரவணன் சார் ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான், மறக்க மாட்டேன். நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு இதுதான். அவரை நேரில் பார்த்ததில்ல, அவர் படத்தில் நடிச்சதில்லை. ஆனா தேடி வந்து செய்யறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். சாப்பாடு கீழேயே கேண்டீன் இருக்கு. எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்டர் ஃப்ரீயா கொடுக்க சொல்றாரு. எனக்கு வந்து கீழே வர முடியாதுன்னு மேலே கொண்டு மினிஸ்டர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு. நாளைக்கு வந்து என்னை பார்க்க வர்றாரு. ஒரு 6 மாசம் இங்கே இருந்தேன். அப்புறம் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரேன்னு சொல்லி நடிகர்ஸுங்க எப்பவுமே யாருக்குமே அவங்க சரத்குமார் ராதாரே காடை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசோ, கார்த்திக் இனிமே பண்ணுவாங்க. இனிமே பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லை. அதெல்லாம் நீங்க அவரை பத்தி பேசாதீங்க. இன்று லெஜண்ட் ரசிகர் மன்றம் சார்பாக பாவா லட்சுமணன் ஐயா அவர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் அது எல்லாமே இன்னைக்கு ரசிகர் மன்றம் சார்பாக செயலாளர் சுதாகர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன் பாவா அவர்கள் தங்க இடம் இல்லாம ஒரு இடத்துல இருந்தாரு. அந்த தகவலை நான் லெஜண்ட் அவர்களிடம் சொன்ன உடனே அவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி லெஜண்ட் அவர்கள் சொன்னாங்க. உடனே சுதாகரிடம் 2 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்து பாவா லட்சுமணனுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்ல, அவரு ஒரு வீட்டுக்கு போன உடனே அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமைக்கிற பொருட்கள் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அது கொடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிப்போச்சு. லெஜண்ட் அவர்கள் சோசியல் மீடியால அவ்வளவா அவர் ஆக்டிவா இல்லை. ஆனால் அதை அவர் ஞாபகம் வச்சிருந்து அவர் வீடு மாறி போயிட்டாரா, அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேத்து சொன்னாரு. இன்னைக்கு அதை வந்து செயல்படுத்தி காட்டிட்டாரு. அதுதான் லெஜண்ட் அவர்கள். அதாவது வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, மிக்சி, தோசைக்கல், குக்கரு, குடிக்கிற தண்ணி பாட்டிலு, தண்ணி கிளாஸ், சாப்பிட்ற தட்டு, காய் வெட்டுற கத்தி, அந்த காய் வெட்டுற கட்டை, இப்படி எல்லாமே தொடப்பம், முறம், கட்டிலு, மெத்த. எனக்கே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. நான் நேசிக்கின்ற ஒரு தலைவன் லெஜண்ட் அவர்கள் இவ்வளவு ஒரு நல்ல குணம் உள்ளவரா அப்படின்றது எனக்கு இப்பதாங்க தெரியுது. எனக்கும் அவருக்கும் பெருசா பழக்கம் இல்லை. இருந்தாலும் அவரோட வீடியோ, அவரோட செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது பாவா, நான் இதெல்லாம் சொன்னா அது நீங்க வந்து வேற மாதிரி பிரிச்சு சொல்லுவீங்க. இப்பவும் சொல்ற, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் நீடூடி வாழணும். ஐயா வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நிறைய பேரு சொல்லிட்டு அதை செய்யாம போயிடுவாங்க. ஆனால் நீங்க சொன்னதையும் செஞ்சிருக்கீங்க, சொல்லாததையும் செஞ்சிருக்கீங்க. இந்த நேரத்துல ஒருவேளை நம்ம பாவா அவர்களுக்கு ஒரு திருமணம் நடந்திருந்தால் அவர்களுடைய மகனும் மகளும் மனைவியும் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லங்க, இவரு அன்னைக்கு போன்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. இல்ல கூல் சுரேஷ், அன்னைக்கு நான் இருக்கிற இடத்தை தேடி வந்து லெஜண்ட் அவர்கள் 2 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துட்டு போனாங்க. இந்த பொருட்களை வாங்குவதற்கு நீங்க வர வேணாம். அந்த லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் உள்ள அந்த சுதாகரையும் அந்த ரசிகர் மன்ற ஆபீஸையும் நான் பார்க்கணும், அதோட காலடியை நான் தொட்டு கும்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்பவும் சொல்ற, இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கா இந்த ஒரு நிலைமை? அந்த ரசிகர் மன்றம்
எங்க இருக்கு நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாருங்க. நான் அப்பவும் சொல்றேன், ஏங்க இது வந்து முதல் மாடி, நீங்க ஏறி வரணும். இல்ல, நான் ஒரு கோயிலுக்கு போனாக்க எப்படி படிக்கட்டுலாம் ஏறி போகணும், அதே மாதிரி அந்த கோயில, அந்த தெய்வம் இருக்கிற இடத்த, அந்த லெஜண்ட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவரே வந்தாரு. நீங்க நல்லா இருக்கணும் லெஜண்ட் ஐயா, இன்னமும் நீங்க பல கோடி மக்களுக்கு நீங்க உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்பவும் நீங்க நிறைய செய்துட்டு இருக்கீங்க. எப்படி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மாணவர்களுக்கு உதவி செய்தாரோ, அதே மாதிரி உங்களை நான் கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் மறு உருவமா தான் பாக்குறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஏழைகளின் நலன் மட்டுமே கருத்தில் கொண்டாரோ, அதே மாதிரிதான் இப்பவும் நீங்க புரட்சி தலைவராக என்னுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஐயா புரட்சி நாயகனே, கண்டிப்பாக உங்களால் இந்த தமிழக மக்களுக்கு பல நன்மைகள் நீங்க செய்து கொண்டேதான் இருப்பீங்க. மறுபடியும் சொல்றேன், வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன் வணங்குகிறேன். அதாவது நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்ட கேள்விப்பட்டவனே, கூல் சுரேஷும் சுதாகரன் சுரேஷன் வந்து 2 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. அதை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு கிச்சன் தேவையான கட்டில், மெத்த, ஃப்ரிட்ஜு எல்லாமே தரோம்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமே அதை நீங்க இருங்க, உங்க அட்ரஸ் கொடுங்க அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. ஆனா எனக்கு வந்து இங்க ரசிகை மன்றத்தை பார்க்கணும் அப்படின்னு சுரேஷ் சார் சொன்னேன். இது முதல் மாடி ஏடி ஓய்ங்களாம், எங்க பழனி மலைக்கு போன படிக்கட்டு ஏறுறோம்னாங்க. அதை மாதிரி ஏறி வந்துடும் சொல்லி வந்தேன். வந்துட்டு இந்த பாத்திர பண்டங்கள்லாம் எனக்கு கொடுத்தாங்க. ரசிகை மன்றத்தை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். சுதாகரனே, சுரேசனே, கூல் சுரேசனே, ஒரு சரவணா சார் ஒரு புரட்சி தலைவர் மாதிரி தான், வாழ்நாளும் மறக்க மாட்டேன். இது இல்லாம சுதாகரனை சொன்னாரு, ஆனா இது மட்டும் இல்லைண்ணே, உங்களுக்கு எப்ப கஷ்டம்னாலும் எனக்கு போன் பண்ணுங்க, உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால அவர் நீடி வாழ்க. அவர் வச்சிருக்க துணிக்கடை, பாத்திர கடை எல்லாமே நல்ல வியாபாரம் பெற்று இன்னும் தமிழ்நாடு பூரா இருக்கு, இந்தியா பூரா கடையை திறக்கணும்னு எல்லாம் நல்ல இறைவனை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மள மாதிரி கலைஞர்களுக்கு இதுதான். அவரை நேர்ல பார்த்ததெல்லாம் அவர் படத்துல நடிச்சதில்லை, ஆனா தேடி வந்து செய்யறாங்க. இவங்க 2 பேரையும் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். ஐயா, ஒரு நாள் உங்கள் நேரில் வந்து சந்திக்கிறேன், உங்க காதலில் விழுந்து நான் வணங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. என்னைக்கு கூட்டி போறீங்க ஐயா? பார்க்குறீங்க, நான் ஒரு வாரத்தை சொல்றேன், கூட்டி போய்ங்க. இப்ப தமிழ்நாட்டுல யாருமே செய்யாத உதவி அவர் செஞ்சிருக்காரு. நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சொல்லுங்க சார், கூல் சுரேஷ் சார். கண்டிப்பாக லெஜண்ட் அவர்களை பார்ப்பதற்கு சுதாகர் அவர்கள் ஏற்பாடு பண்ணி தருவார். சுரேஷன் ஏற்பாடு. இன்று ஐயா பாபா லட்சுமண ஐயா நடிகர் அவர்களுக்கு எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள், அவர் ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கியிருக்காங்க, எம்எல்ஏன் ஹாஸ்டலில். அவங்களுக்கு அங்கே வந்து கட்லு, பெட்டு, இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே கேட்டிருந்தாங்க. உடனே எங்களுடைய அன்பு தலைவர் லெஜண்ட் அவர்கள் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணும் தான் சொன்னோம். அவர் ஐயா பாபா லட்சுமண ஐயா சொல்லுவார், நானே உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து வாங்கிக்கிறேன், நானே நேரில் வரேன், கண்டிப்பாக வந்து நானே வாங்கிக்கிறேன். இன்றைக்கி வந்தாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாமே பாத்திரம், ஃப்ரிட்ஜு, அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே எங்களுடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அண்ணன் கூல் சுரேஷ் அண்ணனுடைய முயற்சியும் அவங்களும் சொல்லி உடனே இது பண்ணாங்க. எங்களுடைய செயலாளர் அண்ணன் சுரேஷ் அண்ணன் எல்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு பெரிய உதவி வாங்கி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி அண்ணனுக்கு ஏற்கனவே ஒரு 2 லட்ச ரூபா உதவி பண்ணோம். உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு யூஸாக இருந்துச்சு? பண்ணோம். அப்படியே நீங்கள் கொடுத்த காசை பேங்க்ல போட்டேன். ஓகே. அதில் விளம்பரத்தை பார்த்து ரஜினிகாந்த் 1 லட்சம் கொடுத்துருக்காரு. மாதம் 10,000 தரேன். ஓகே. அதாவது நாங்கள் இவங்க 2 பேரும் 3 பேரும் வந்து என்னை பார்க்கும்போது நான் தரையில் படுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சோபாவில் உட்காந்தேன், தூக்கம் வந்து தூங்கிட்டேன். வந்து எழுப்புனாங்க, நான் வச்சு பண்ணி இப்படி படுத்து கிடக்குறீங்க, வேற வழி இல்லாம சாமானத்துக்கு வெளியே போட்டாங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துறவர் தான் இங்கே படுத்துங்க, வீடு கிடைக்கிற வரைக்கும்
2 மாசம் அவரு தான் சோறு போட்டாரு. சரி ஐயா, நீங்க வந்து அழுகும்போது நமக்கு மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா அன்பு தலைவருடைய கோணம் என்னன்னா இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணதுதான். சரியா? அதே மாதிரி தலைவருடைய கடை வச்சு ஆயிரக்கணக்கான தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு முனிவர்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இப்ப நானு எனக்கு ரொம்ப கஷ்டம். என் குழந்தைங்களுக்கு பால் வாங்கக்கூடிய உள்ள இது நிலைமை கூட இல்லாமல் என் தலைவர் கடை கட்டினாரு. ஒரு சின்ன ஆர்டர் போய் கேட்டேன். அப்போ கேட்டாங்க, நீங்க இவ்வளவு பெரிய கடையில உங்களால ஆர்டர் பண்ண முடியுமான்னு. அப்போ எனக்கு ஒரு சின்ன ஆர்டர் கொடுத்தாங்க. இன்னைக்கு என் கடையில ஒரு 30 பேர், என் கம்பெனியில் 30 பேர் வேலை செய்தாங்க. அன்னைக்கு கொடுத்த என் தலைவர். அதனால தலைவர் என் உயிர் வந்துட்டு என் மறக்க மாட்டேங்க. சொன்னே இல்லை, அதே தான். உங்களுக்கு அது மாதிரி எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க ஐயா. அதனால பாருங்க, ஐயாவுக்காண்டி நீங்க சொன்னீங்க ஐயா பார்க்கணும், கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு போறேன். கண்டிப்பா. சாப்பாடு கீழேயே கேண்டீன் இருக்கு. எனக்கு மாத்திரம் இந்த ராஜ்பவன் மினிஸ்டர் ஃப்ரீயா கொடுக்க சொல்லிட்டாரு. எனக்கு வந்து கீழே வர முடியாதுன்னு சொல்லி மேலே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ என் நண்பர் ஜெய்சீலன் ஆர்ட் டைரக்டர் பக்கத்தில் அங்கே ஒரு கேண்டீன் வச்சிருக்காரு. 3 நாள் கழிச்சு உங்களுக்கு 3 வேளையும் உங்கள் ஹாஸ்டலுக்கே வந்துடும், பணமெல்லாம் கொடுத்துறாங்க அப்படின்னாங்க. மினிஸ்டர் இன்னைக்கு தான் வந்திருக்காரு, நாளைக்கு வந்து என்னை பார்க்க வர்றாரு. ஒரு 6 மாதம் இங்கே இருங்க, அப்புறம் ஹவுசிங் போர்டில் ஒரு வீடு சொந்தமாக வாங்கி தரோன்னு சொல்லியிருக்காரு. கேட்டாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க. மினிஸ்டர் வர அன்னைக்கு சொல்லுங்கள், அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். ரஜன் சரவணா சாருக்கும் நன்றி சொல்லணும். அதான் நான் ரஜன் சரவணா சாரை பார்க்க வரும்போது அந்த சின்ன சின்ன கிங்காங்கு, விஜய் கணேஷ் இவங்களே நான் கூப்பிட்டு வருவேன். ஐயாவுக்கு நன்றி சொல்லிருக்காங்க. இல்லை, நான் நடிகர் இல்லை நடிகர், நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் யூனியன் இருக்கேன். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. நடிகர் சங்கம் எப்போவுமே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சரத்குமார் ஆதார கார்டை தூக்கி வெளியே போட்டாங்க. ஒருத்தர் கூட ஃபோன் பண்ணி கேட்கல. விஷாலோ, நாசரோ, கார்த்திகோ இனிமே பண்ணுவாங்க. இனிமே பண்ணுவாங்க, நம்பிக்கை இல்லை. இல்ல பாவா, இனிமே பண்ணுவாங்க பாவா. நாசர் சாரும் சரி, கார்த்திக் சாரும் சரி, விஷால் சாரும் சரி, இனிமே பண்ணுவாங்க. மனம் தளராதீங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது விஷால் சார் ரசிகர் மன்ற செயலாளர் வந்தார். உங்களுக்கு ஏதாவது பண உதவினா விஷால் சார் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சார் இப்போதைக்கு எனக்கு பணம் இருக்கு, நான் தேவையில்லாமல் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல பெரிய நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நாங்கெல்லாம் பெருசா சம்பாதிக்கலாங்க. அதனால இந்த மாதிரி என்ன மாதிரி நலிவடைந்த கலைஞர்களுக்கு நீங்க உதவி செய்யணும். ஏன்னா இன்னைக்கு கடவுள் ரூபத்துல லெஜண்ட் ஐயா அவர்கள் ஏதோ இல்ல, அவர் மனதளவில் பெரிய அளவுல தான் உதவி பண்ணிட்டு வர்றாரு. அதே மாதிரி பாபா லட்சுமணன் ஐயா மட்டுமல்ல, இன்னும் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னாக்க, படம் ரிலீஸ் ஆகுறப்பதான் பிரியாணி போடுறீங்க, ஆடியோ ரிலீஸ் ஆகுறப்பதான் பிரியாணி போடுறீங்க. மத்த நேரம் நாங்களும் உழைக்கிறோம் தானேங்க, இவரும் உழைக்கிறவர் தானே. யோசிச்சு பாருங்க. எவ்வளவு கலைஞர்களுக்கு, எவ்வளவு இயக்குநர்களுக்கு, எவ்வளவு மேனேஜருக்கு இவர் கையால சம்பளம் கொடுத்திருப்பாரு, பேட்டா கொடுத்திருப்பாரு. ஆனால் நீங்க நினைக்கலாம், இது என்ன இவர் கையில இருந்தா கொடுத்தாரு, ப்ரொடியூசரோட பணம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவருக்கு தான் தெரியும் வரவு செலவுலாம் என்ன, யாராருக்கு எவ்வளவு தரணும் அப்படின்னு. இவர் நினைச்சாக்க காசு கம்மியாகவும் கொடுக்கலாம், காசு ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம். ஆனால் அப்படி ஒரு எண்ணம் இல்லாமல் யாராருக்கு எவ்வளவு பணம் போய் சேரணுமோ அந்த பணத்தை தான் கொடுத்திருப்பாரு. அதனாலதான் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தலை காப்பது இன்னைக்கு லெஜண்ட் அவர்கள் மூலமாக இன்னைக்கு ஐயா வந்து நலமுடன் இருக்கிறார். வாங்க பிஆர் கோவிந்தரே சார் வாங்க. அப்படி நலமுடன் இருக்கிறாங்க. அதனால தயவு செய்து பெரிய நடிகர்கள், பெரிய நடிகைகள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள் உங்களால் முடிஞ்ச உதவிய பாபா லட்சுமணன் அவர்களுக்கு எப்படி நமது லெஜண்ட் அவர்கள் வாரி வழங்கி இருக்காரோ அந்த மாதிரி நீங்களும் செய்ய வேணும். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்கன்னு
தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஜீவா சார் ஏற்படுறதா சொல்லியிருந்தாரு. 10,000 மாசம் மாசம் 15,000 கொடுக்கலாரா? இல்லை, திருப்பி ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. போய் பார்த்தா நான் திருப்பி கொடுப்பேன். பேசினாரா? அவர் ஆஃபீஸ் காலி பண்ணிட்டாரு. நான் ஒரு நாள் இப்போ சூப்பர்வுட் ஆஃபீஸ்க்கே வராரு. ஒரு நாள் போய் பார்க்கணும். இவ்வளோ ஏற்பாடும் நம்ம கோவிந்தராஜ் அண்ணன் பிஆர்ஓ அவர் நிறைய யூடியூப் சேனலில் கொடுத்து தான் குலுசுரசனை பார்த்துட்டு கோவிந்தராஜன் பேசிட்டு, ஆனால் இந்த மாதிரி ஐடியா இருக்குது, நானும் சுதாகர் சாரும் சுரேஷ் சாரும் வரணும் அப்படி வந்தாங்க. அப்போ அண்ணனும் கூட இருந்தாங்க. கோவிந்தராஜ் பிஆர்ஓ சாரை நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். இன்னைக்கு கூட 2 பேரும் பேட்டி எடுக்க அமைச்சுட்டாங்க. நான் இங்கே வந்துட்டேன். அது பேட்டினா சும்மா கிடையாது, பணம் வாங்கி கொடுக்குறாரு. அவரை மறக்க மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் அவரை பற்றி பேசாதீங்க. இல்லை பேசாதீங்க. அவர் பேசல. சுப்பையான்னு ஒரு உதவியாளர் பேசினாரு. 1 லட்சம் அக்கௌண்ட்ல போட்டாங்க. மாசம் 10,000 போட்டுருந்தாங்க. வேற உங்களுக்கு இப்போ எம்எல்ஏஸ் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். இந்த 10 ரூபா பேங்க்ல போட்டுங்க. சப்போஸ் இங்கேருந்து காலி பண்ணி ஏதாவது வீடுக்கு போறீங்கன்னா அந்த வாடகை தரேன்னு இருக்காங்க. ரஜினி சாரை பார்க்கறது கேட்டிருக்கேன். நான் அவர் ஷூட்டிங் புதுப்படம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஹஸ்பண்ட் மாதிரி. அது ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன், வீட்டிலே பார்க்கலான்ட்டு இருக்காங்க. ஐயா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது சரியா தவறான்னு தெரியல, இருந்தாலும் கேட்குறேன். நீங்க இன்னும் கல்யாணம் பண்ணல, ஒருவேளை இப்போ உங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா சில பேர் திருமணமாகி மனம் முறிந்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஒருவேளை உங்களுக்கு இல்லை சில பேர் கல்யாணம் பண்ணாம கூட இருப்பாங்க, ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு உதவியாக இருப்பதற்கு எதுவும் திருமணம் பண்ணணும் என்ற ஒரு ஐடியா எதுவும் இருக்கா? இல்ல, அப்படிலாம் ஐடியா கிடையாது. என்னை நானே பாத்துக்குவேன். ஏன்னா இப்போ நான் மது பழக்கம் இருந்துச்சு, அதை நிப்பாட்டினது வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு குண்டா இருந்தேன், இப்ப எவ்வளவு ஒல்லி ஆயிடுச்சு. அதனால நான் என்னையை நானே பாத்துக்குவேன். எனக்கு அதுக்கு தான் கேட்டாங்க, உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணுமா கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னு மினிஸ்டர்கிட்ட. அது ஒரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம். எனக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிருக்காங்க, ஃபேனு. இவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்துருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ மது பழக்கத்துக்கு இருந்து இப்ப விடுபட்டுட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதை தயவு செஞ்சு நிறைய பேர் குடிச்சிட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்கீங்க. தயவு செய்து மதுவால் சீரழிஞ்சு போயிடாதீங்க. அது அனுபவப்பட்டு இன்னைக்கு திருந்தி உங்க முன்னாடி இருக்கிறாரு. நீங்க அவங்களுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி 4 வார்த்தை சொல்லுங்க. நான் வந்து தங்க இடம் இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்த போது தமிழ் முதல்வர் சொல்லி ராஜ்மோகன் ஐயா வந்து வீடு கொடுத்தாங்க. முதல்ல எடுத்தோடனே உள்ளே போனோன்னு எங்கள் பிஆர் சொன்னாங்க, அவருக்கு இந்த வாடை பிடிக்காது ராஜ்மோகன் ஐயாவுக்கு, தயவுசெய்து சாப்பிட்றாங்க, சாப்பிட தெரிஞ்சால் உங்களை வெளியே பற்றிடுவாங்க, அப்புறம் நீ எங்கே போய் தங்குவீங்க அவருடா. அதனால் நீங்கள் மது பழக்கத்தை விட்டுருங்க, பொண்டாட்டி பிள்ளையை கரெக்டாக பாருங்கள். இப்போ நீங்கள் மது ரொம்ப இருந்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து கோவிச்சுக்கிடுவாங்க, அப்புறம் டைவர்ஸ் கேட்பாங்க, பசங்க வந்து மதிக்க மாட்டாங்க. ஸ்கூலில் உள்ள பசங்களாம் வந்து இவங்க அப்பயும் பெரிய குடிகாரன் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதனால் தயவுசெய்து யாருமே மது பழக்கத்தை விட்டீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தேன், இப்போ நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன் ஃபோட்டோக்கு. காரணம் இந்த பொருட்கள்லாம் பார்த்தோன்னா மகிழ்ச்சி ஆகி போச்சு. அதனால் சந்தோஷத்தில் சிரிக்கிறேன். தயவுசெய்து லட்சன் சார் இந்த உதவி செய்யலைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். நாங்கள் படுத்து கிடந்ததை பார்த்தோன்னே சுரேஷ் சாரும் சுதாகர் சாரும் கூல் சேர் சார் பார்த்துட்டு என்னை தட்டி எழுப்புனாங்க. அசன் தூங்கிட்டேன். தட்டி எழுப்புனா எந்திரிச்ச உடனே உங்களுக்கு சரவணன் சார் 2 லட்சம் செக்கு கொடுத்தாங்க. கொஞ்சம் சந்தோஷமாக எந்திரிச்சு உட்காந்தேன். சரியா? அப்புறம் தட்டு எல்லாமே மூடி காய் கட்ட இது தோசைக்கு இல்லை உங்களுக்கு தெரியாது இல்லை, எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு அப்போ சின்ன நடிகராக இருக்கும்போது பல பேருக்கு நீங்கள் சம்பளம் கொடுத்தாலே எனக்கு இது இன்னமும் அது வந்து எனக்கு ஆளுங்கமாக தான் இருக்கு. தோசைகள் கேட்டிங்களா? ஆமாம், எல்லாமே ரெடியாக இருக்கு. அதே மாதிரி கட்லு, மரக்கட்லு, பெட்டு, தலைகாணி, பெட்ஷீட்டு எல்லாமே இருக்கு. கரண்ட் அடுப்பு கேட்டிங்களா?
ஏன்னா இப்போ நீங்கள் அங்கே அந்த இடத்துல அடுப்புக்கு அலோடா என்னன்னு தெரியல, அதனால இப்போ கரண்ட் அடுப்பாக சொல்லியாச்சு. சுதாகர் கேரண்டி கார்டு இது கரெக்டாக இது பண்ணி கொடுத்துரு, கேரண்டியோட இருக்குது. எல்லாம் செக் பண்ணியாச்சு, ஓடுது, பத்திரமா வைப்பா. அதே மாதிரி மிக்ஸி கேட்டிங்கல்ல? ஆமாம் ஆமாம், மிக்ஸி இது ஒரு கம்பெனி மிக்ஸி தான். உள்ளே கேரண்டி கார்டெலாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்கு. அப்புறம் ஃப்ரிட்ஜு கேட்டிங்கல்ல? இதாங்க பார்த்து ஃபேன் லைட் அதே மாதிரி குக்கர் கேட்டீங்க, குக்கர் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு. கட்லு, மரக்கட்லு, பிடிப்பா, மரக்கட்லு, காலு பெட்டை தூக்குப்பா. பெட்டு நல்லா கம்பெனி பெட்டு தான் அது, நல்லா இருக்கும். சரியா? எல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் குட்டியான எல்லாம் சுதாகர் ஏற்றி கொடுத்துருவாரு. அதே மாதிரி அங்கே வந்து இறக்கிறதுக்கு ஆள் அமைச்சிருவாரு. என்ன சுதாகர்? அதை கரெக்டாக ஆள் இறங்கி இது பண்ணி கொடுத்துரு. ஓகே, இது எல்லாமே நானே மறந்துட்டேன். ஆனால் லெஜெண்ட் வந்து ஞாபகம் வச்சு சுதாகர்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வீடு இப்போ மாறி போயிட்டாரா, அவருக்கு தேவையான பொருள்லாம் கொடுக்கணுமே அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து சோசியல் மீடியாவெல்லாம் பார்க்க மாட்டார். அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்க என்னன்னு தெரியல, இதுதான் தகவல் சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகே, புரட்சி தலைவர் மாதிரி சொன்னாதையும் செய்வார், சொல்லாதையும் செஞ்சுட்டு இருக்காரு. பரவாயில்ல, சூப்பர்.